இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லேருந்து ஸ்லோகம் 14-15. முதல்ல ஸ்லோகம் 14. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாஹ தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இதோட அர்த்தம், பரத வம்சத்தில் தோன்றிய குந்தி மகனே அர்ஜுனா, புலன்களுக்கும் புலப்பொருட்களுக்கும் இடையிலான தொடர்பு மகிழ்ச்சி மற்றும் துன்பம் பற்றிய நொடி பொழுதான உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. இவை நிரந்தரமற்றவை. இவை குளிர்காலம் மற்றும் கோடைக்காலங்களைப் போல வந்து செல்கின்றன. அதனால் அமைதி குலையாமல் அவைகளை சகித்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகம் 15. யம் ஹின வெதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. இதோட அர்த்தம், ஓ அர்ஜுனா, மகிழ்ச்சி மற்றும் துன்பத்தில் பாதிக்கப்படாமல் இரண்டிலும் சமநிலையாக இருப்பவரே மனிதர்களில் சிறந்தவராகிறார். அவர் அமரத்துவம் பெற்று விடுதலைக்கு தகுதி உடையவர் ஆகிறார். இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். நம்ம வாழ்க்கையில் பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட சுகங்களை நாம் அனுபவிக்க விருப்பப்படுவோம். துக்கங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம சென்சஸ் மூலமாக நாம் அனுபவிக்கிற இந்த இன்பங்கள் எதுவுமே நிரந்தரமானவை இல்லைங்க. இது எல்லாமே ஷார்ட் லிவ்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நம்ம அனுபவிக்க முடியும். உதாரணமாக, பார்வை சம்பந்தப்பட்ட இன்பம் நாம் பார்க்குற பொருளை தொடர வரைக்கும் தான். வாய் ருசி சம்பந்தப்பட்ட இன்பம் நாம் பார்த்த பொருளை வாய்க்குள்ளே போடுற வரைக்கும் தான். கேட்பது சம்பந்தப்பட்ட இன்பம் அந்த ஒலி நம்ம காதுக்குள்ளே கேட்குற வரைக்கும் தான். நுகரும் வாசனை நம்ம நாசிக்குள்ளே போகிற வரைக்கும் தான். அதே மாதிரி பொருட்களை தொடும் உணர்ச்சி நாம் அதை உணர்கிற வரைக்கும் தான். இந்த வகையான இன்பங்கள் எல்லாம் நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை தருவதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சும் நம்ம மனசு இந்த புலன் சார்ந்த இன்பங்களுக்கு, அல்ப விஷயங்களுக்கு, ஆசைகளுக்கு அடிமையாகி கிடக்குங்க. மேலே மேலே வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுங்க. இந்த அல்ப விஷயங்கள் நமக்கு கொடுக்குற த்ரில்லு, சிலிர்ப்பு, அல்ப சந்தோஷம், துக்கம், வலி, வேதனைகளும் நிரந்தரமானது இல்லைங்க. இன்பங்கள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி துன்பங்கள், துயரங்கள், துக்கங்களும் நிரந்தரமானவை இல்லைங்க. சஃபரிங்ஸ் ஆர் ஆல்சோ ஷார்ட் லிவ்ட் ஒன்லி. பசி, பட்டினி, துக்கம், நோய், கஷ்ட நஷ்டம், மரணம், இப்படி எல்லா வகையான பேரிழப்புகளும் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து வந்து போகக்கூடியவை தான். சென்ஸ் பர்செப்ஷன்ஸ் எல்லாம் ரியல், உண்மையானதும் கிடையாதுங்க. நித்திய நிரந்தரமானதும் இல்லைங்க. இப்படி ஷார்ட் லிவ்டாக இருக்கக்கூடிய, நிரந்தரமாக இல்லாத, வந்து வந்து போகக்கூடிய இன்பமும் சரி, துன்பமும் சரி, இதுங்களுக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஐம்புலன்கள் மூலம் நம்மளோட வாழ்க்கையை எடை போட்டு பார்த்து நாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான், லிமிட்டேஷன்ஸோடு தான் வாழணும்னு நாமளாக கற்பனை பண்ணிக்கிட்டு ஏமாந்து போகிறோங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல், எல்லையற்ற ஆற்றல் இருக்குங்க. அது நம்ம ஆத்ம சக்தி தாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவில் கவனம் வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வளருங்க. நம்ம மனோ வலிமையை, வில் பவர் அளவை அது அதிகரிக்க வைக்குங்க. இது நம்ம பொறுமையின் அளவு, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கவும் உதவுங்க. இந்த 14வது ஸ்லோகத்தில் பகவான் இதைத்தான் திதிக்ஷா அப்படிங்கிறார். திதிக்ஷா அப்படின்னா என்டியூரன்ஸ்,
சகிப்புத்தன்மை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம உடல் எப்படி குளிரையும் வெப்பத்தையும் பொறுத்துக்குதுன்னு பார்ப்போம். ஓரளவு நம்ம குளிரில் இருந்தும் வெப்பத்தில் இருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி துணிகளை தேர்ந்தெடுத்து போட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத போது சகித்து கொள்ள நம்ம பழகிக்கிறோங்க. பியாண்ட் த லிமிட் வி என்டியூர் ஹீட் அண்ட் கோல்டு. இப்போது சன் பாத் எடுக்கிறவங்களுக்கு, சானா ரூம் போனவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் எவ்வளவு சூடு அன்பேரபிளாக இருக்கும்ன்ட்டு. நாம் போய் உட்காந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம உடம்பு தானாக அந்த ஹீட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பித்து அதுவே ஒரு சுகமாக கொஞ்ச நேரத்தில் மாறிடும். அதே மாதிரி நம்ம துயரங்களையும் தாங்கிக்க பொறுத்துக்க பழகிக்கணுங்க. துன்பங்களையும் துயரங்களையும் சகிச்சிக்க பழகிக்கணுங்க. ஆரம்பத்தில் இந்த புலன்கள் சென்சஸ் எல்லாம் தாம் தூம்னு குதிக்க தான் செய்யும். நாம் தான் நம்ம மூளைக்கும் புத்திக்கும் ஆன்மாவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. இப்படி சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம உடம்பில் ஒரு வைராக்கியம் டெவலப் ஆகி ஒரு விதமான சூட்டை கிளப்பும். இதை தான் தபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தபஸ் மீன்ஸ் ஹீட். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சந்திக்கணும்னா மிகச் சுலபமான வழி என்னென்னா சகிப்புத்தன்மை, பொறுமை காக்க பழகிக்கணும். அதை விட்டுட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலாம், சமாளிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு உபாயத்தை தேடாமல் சகிச்சிக்க பழகணுங்க. ரமண மகரிஷி சர்க்கோமா அப்படிங்கிற புற்றுநோய் வியாதி அவருக்கு சர்ஜரி பண்ணப்போ அது அவர் உடலுக்கு 1000 தேள் கொட்டின வலியை கொடுத்தாலும் அவர் தன் கவனத்தை தன் உடம்பை விட்டு விலக்கி வச்சு கொண்டார். அவர்கிட்ட எப்படி நம்ம துன்பத்தையும் வலியையும் தாங்கிக்கிறதுன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் சகிப்புத்தன்மை தாங்க. ராமபிரான் கூட தனது கஷ்ட காலங்களில் நான் ராமனாக பிறந்திருக்கேன், அதனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு சிறந்த குவாலிட்டியாக நாம் எல்லாரும் கற்றுக்கணுங்க. நாம் சகிப்புத்தன்மையை எந்த அளவுக்கு வளர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக கூட இருக்குங்க. அதனால தான் மகான் பாபுஜி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அக்செப்ட் மிசரிஸ் ஆஸ் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் யுவர் ஓன் குட் அண்ட் பி தேங்க்ஃபுல் அப்படிங்கிறார். அதாவது அக்செப்டன்ஸ் எவ்வளவு முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தெய்வீக வரமாக எடுத்துக்கிட்டு நம்ம நன்மைக்காக கடவுள் கொடுத்தது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறார். நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா துயரங்களும் நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து இன்னும் உறுதியாக எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கத்தாங்க வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே போதுங்க. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத் அப்படிங்கிறாரு. ஸோ சகிப்புத்தன்மையை வளர்த்துக்குவோம், பொறுமையை டெவலப் பண்ணுவோம், ரெகுலராக தியானம் பண்ணுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.